ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த அருமையான ஆராதனைக்குள்ளாக கடந்து வர தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் செய்தி ஆரம்பிக்க முன்னால் என் பிற பிள்ளைங்க பாடலைன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு போக முடியாது. I request my daughter, granddaughters to come and sing a song for you. How lovely is your dwelling place.
ஆயிரம் நாளை பார்க்கிலும் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒரே நாள் நல்லது. Amen. How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. ஒரு சில கை மட்டும்தான் எழும்புது. அவங்க மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்று போகலாம் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஆராதனைகள் காரியங்களையும் நீர் ஆசீர்வாதத்து கொடுத்தீர். உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பினீர். உண்மை துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம். நீரே வார்த்தையாய், வழியாய், சத்தியமாய், ஜீவனாய் இருக்கிறேன். நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்க உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு உண்மை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்ற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய உள்ளத்தையும் நீ திறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We give all the glory unto you, Lord. Your name only to be praised. நீர் ஒருவர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்கு வரும்பொழுதெல்லாம் நிச்சயமாகவே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆனால் ஒரு சில காரியங்களை நான் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளவோ காரியங்கள் ஊழியத்துக்காக உங்களுடைய சபைக்காக முயற்சிகளை செய்யப்படும் பொழுது அதில் முழுமையாக ஈடுபட்டு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நான் ஆரம்பத்தில் சொல்றேன். நான் உட்கார்ந்து பாஸ்டர் சொல்லும்போது என் உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினார். என்கிட்ட பேசினார்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு ஞாபகப்படுத்தினார். அது என்ன காரியம் என்று சொன்னால், இனி நாட்கள் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த தேசம் போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களை இன்னும் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காகவோ அல்லது நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் கொண்டு வரவே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்திலிருந்து மிஷினரிகள் நம்முடைய தேசத்துக்கு வரலைன்னா இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்க முடியாது. ஆகவே இதை பெற்றுக்கொண்ட நாம் நம்மை இந்த தேசத்திற்கு ஒரு மிஷினரியாக ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார். வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும், பணம் வேணும், எல்லாம் வேணும், உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேவாதி தேவன் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீண். நான் இப்படி ஆரம்பிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஸ்டில் நம்ம ஏன்னா இது என்னுடைய சொந்த சபையை நான் கருதுகிறதுனால தான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் என்னை ஏவினதுனாலே நான் சொல்ல விரும்புகிறேன். இனியோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிடைக்கிற தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு இது போன்ற காரியத்தை செய்யணும் நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா கூட ஒருவேளை இந்த நேரத்தில் நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடலாம். ஆகவே தயவுசெய்து இதே அனுக்கிரக காலம், இதே ரட்சணிய நாள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களுக்கு பைபிள் ஸ்டடி, டீப் டாக்டரின்ஸ் எடுக்கிறதுக்கு உங்கள் போதகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த நாளிலே ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் என்னோடு இடைப்பட்டு கொண்டே வருகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. இது செய்தியை சொல்லும்போது எத்தனையோ ஜூம் மீட்டிங் மற்ற காரியங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு சிலர் தான் நம்ம வருகிறோம். இது நான் லாஸ்ட் திருச்சபையில் இருக்கிறோம். அங்கேயும் எங்களுக்கும் ஒரு ஊழியர்கள்லாம் நிறைய ஊழியர்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இரவு 7லேருந்து 8 மணி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ப்ரேயர் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் மண்டே டு ஃப்ரைடே செய்கிறோம். சாட்டர்டே அங்கே மீட்டிங் இருக்குது, சண்டே ஒரு ஆராதனை இருக்குது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபத்துக்காகவே இந்த நேரத்தை நாங்கள் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சபை விசுவாசிக்கு வர்றதே இல்லை. இந்தியாவில் 7 மணி 8 மணின்னா அவங்களுக்கு ராத்திரி எத்தனை மணி? 12:30 மணி ராத்திரி நடுநிசி வேலை. அங்கேருந்து 4 பாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க.
ஆமென். இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது அந்த அதில் முதல்ல நான் அதை அவ்வளோ தூரத்துக்கு அதை கவனமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஊழியத்துக்குள்ளாக நான் இணைந்த போது நான் பெற்று வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். Xavier will acknowledge it with me. ஏன்னு கேட்டால் நான் அந்த ப்ரேயர் நடத்துறதுக்கு முன்னால் ஒரு மூன்று வசனங்கள் தான் நாங்கள் தியானிப்போம். அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு இல்லை, வாசிக்கிறதுக்கு இல்லை, தியானிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். And I meditate on this word, I get lot of revelations. It was a blessing to me. So you don't worry, it's a blessing for you. If they miss it, they miss the bus. Right? ஓகே, இது நல்ல தருணம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இதில் என்ன இருந்தோம்னா ஒரு சின்ன காரியத்தை, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம், இது நம்முடைய வாழ்க்கையில அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கும் இது இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். அது ஒரு பேசிக்கா உங்களோட கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். எது நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எது முக்கியம்? I said word and then I saw that it changed. கொஸ்டின் லீக் ஆச்சு. நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சா ஆனால் கொடுக்க மாட்டேன். ஹாப்பி அடிக்கக்கூடாது. தேங்க்யூ. குட். அட்லீஸ்ட் யூ ஹவ் டோல்ட் மீ தட் ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஈனான வாழ்க்கை. நான் ப்ராக்டிக்கலாக பேச விரும்புகிறேன். நான் ரொம்ப டீப்பாக நான் போகிறதுக்கு விரும்பவே இல்லை. வெரி ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? நல்ல ஒரு செய்யுள் உண்டு தமிழில். என்ன செய்யுள்? ஜெபம் இல்லாத வீடு சொல்ல ஆரம்பிச்சாதான் முடிப்பீங்க நீங்க. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லையா? கூரை இல்லாத வீட்டில் நீங்கள் நாம இருக்க முடியுமா? இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாதுகாவலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தயவு செய்து மறந்து போகக்கூடாது. சரி, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் முழுமையாய் பதில் கொடுத்து விட்டார்? இன்னும் எத்தனை ஜெபங்கள் பெண்டிங் இருக்கு நம்ம வாழ்க்கையில? எத்தனை ஜெபத்திற்கு இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம்? நானும் இருக்கேன் சில நேரத்தில். எத்தனை பேர் இருக்கிறோம்? மற்றவங்க எல்லாம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுட்டீங்களா? நீங்க ஜெபத்திற்கு இன்னும் அநேக ஜெபங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென், ஆமென். நீங்க பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது. ஆமென். இந்த ஜெபத்தினுடைய அதனுடைய உண்மையான தன்மை என்ன என்கிறதை குறித்து ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 142 1-2 வசனங்கள். சங்கீதம் 142 1-2. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஒருவேளை தமிழ் தெரியாதவங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன்? 4 காரியங்கள் இந்த 2 வார்த்தைகளும் இருக்கிறது, வசனத்துல இருக்குது. என்ன வார்த்தை? சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். இந்த 4 காரியங்களும் ஒரு பேசிக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு எளிமையாக நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய ஜெபத்திலே. இந்த ஜெபத்தினுடைய அர்த்தமே அதுதான். அப்பதான் அது ஒரு மீனிங்ஃபுல் ஜெபமாக
இருக்க வேண்டும், ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்க முடியும். இப்போ முதலாவதாக சொல்லு, கர்த்தரை நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அந்த அந்த சங்கீதம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அந்த அடைப்புக்குள்ளாக என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது? தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். எங்க இருக்கும்போது? When he was in cave, when he was in distress, when he was in trouble, அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட சங்கீதம் தான் இது. ஆமென். அவனுக்கு என்ன நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில? தாவீதுக்கு என்ன நெருக்கம் இருந்தது? I want you to interact, please. சவுல் அவனை ஓட ஓட விரட்டான். என்ன அவனுக்கு சவுலுக்கு விரோதமா செய்தான்? சவுலுக்கு உதவி செய்தவன் தானே அவன். He has helped Saul by killing Goliath, right? அப்பேற்பட்ட தனக்கு உதவி செய்த தாவீத சவுல் என்ன பண்றான்? வேட்டையாடுகிறான், அவனை கொல்ல நினைக்கிறான். உதவி செய்தவன என்ன ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? எதனால? பொறாமை. மற்றபடி என்ன காரியம்? பயம். வேற ஒண்ணு இல்லைங்க. பொறாமை யார் சொன்னது தெரியும்? அதான் ஆண்டி சொன்னதான் கரெக்ட். ஏன் கேட்டா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அப்போ அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பெரிய நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை உண்டாக்கி கோலியாத்தையே கொன்று ஒரு வெற்றியை கொடுத்தானே, அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. வேட்டையாடுகிறான். தாவீதுடைய கரத்துல சவுலை ஆண்டவர் கொடுத்தாலும் கூட தாவீது என்ன சொல்கிறான்? அபிஷேகம் பண்ணினவர் மேல என்னுடைய கையை. இப்பேற்பட்ட தாவீது சொந்த மகன் மூலமாக வனாந்தரத்தில் அலைந்து தெரிகிறார். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இந்த நெருக்கத்தின் மத்தியிலே யாரை நோக்கி கூப்பிட்டார்? கர்த்தரை நோக்கி. எப்படி கூப்பிட்டானா? சத்தமிட்டு கூப்பிட்டார். நமக்கு என்னைக்காவது ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டுருக்கோமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது கேட்டால் மற்றவங்க கேட்டுருவாங்களோன்னு நமக்கு என்ன செய்வோம்? அது நமக்கு ஒரு அவமானமாய் போயிடுமோ என்று சொல்லி பயந்து போய் ரொம்ப மனசுக்குள்ளேயே ஆண்டவரத்தில் கேட்போம். ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டோம், என்ன சொல்லுவோம்? எப்படி கூப்பிடுவோம்? எப்படி மெயில யாராவது வந்து காப்பாற்றுங்க அப்படியாவது கேட்போம். எப்படி கூப்பிடுவோம்? சத்தம் போட்டு கூப்பிடுவோம்ல. ஆனால் ஆண்டவன் நம்மை படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரே, அவரை நோக்கி கூப்பிடத்தக்கதான அந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஜெபத்திற்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தமிட்டு கூப்பிட்டார். தாவீது தன் நெருக்கத்தில் சத்தமிட்டு கூப்பிட்டான். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சொல்கிறது, என் நெருக்கத்தில் கூப்பிட்ட வேளையில் அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் கூப்பிடுறதுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முதலாவதாக அந்த வார்த்தை சொல்லுங்க, நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். முதலாவது, we should call unto him. We should call unto him. அவரை நாம் நோக்கி கூப்பிட வேண்டும். நெக்ஸ்ட் லைன் ப்ளீஸ். அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். With my voice I cried out to the Lord. Amen. Hallelujah. Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகம் 86 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 86:7, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நான் எந்த நாளில்?
துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் எனக்கு ஹல்லேலூயா என்னை கேட்டருள்வி. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அவர் ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காத தேவன். அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அவர் கிருபை நம்மை விட்டு, அவரை கூப்பிடும் பொழுது என்னை நோக்கி, எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். என்ன செய்யணும்? But we expect greater things from the Lord. Yes, it's good. But how we cry out unto Him and call Him. அவரை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிடுகிறோமா? நம்ம நெருக்கத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலத்தை உண்டாக்கினார். இப்பேற்பட்ட அனுபவங்களை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 64:24. Isaiah 65:24. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் கேட்கும் போதே, அவர்கள் பேசும் போதே. இப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். மறந்து போகக்கூடாது. அவர் நமக்கு பதில் கொடுக்க, நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். நாமத்தை நிமித்த எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். யோவான் 14:14 அந்த வார்த்தை சொல்கிறது. ஆனால் அதை கூப்பிடும் பொழுது அதற்கு ஒரு கண்டிஷனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாட் இஸ் த கண்டிஷன்? 13th verse. குமாரனிலே பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீ எதை கேட்டாலும், லாட்டரியில் இவ்வளவு உடனும் கேட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. பிதாவிலே குமாரனுடைய நாமம் யார் மூலமா கேட்கிறோம்? we are asking in the name of the Lord Jesus Christ, the Son of God. அவர் மூலமாக கேட்கும்போது whose name will be glorified? The Father's name will be glorified. அப்போ நாம் கூப்பிடுகிறதற்கு அவர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். கூப்பிட்டால் தான் பதில் கிடைக்கும், கேட்டால் தான் கிடைக்கும். அழுகிற பிள்ளை தான் என்ன செய்யுமா? நல்லா தெரியும் நமக்குள்ள. அவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நாம் ஏன் இன்னும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட நம்முடைய வாழ்க்கையில நம்மை அர்ப்பணிக்கவில்லை. இந்த கூப்பிடுதல் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்கிறதை மறந்து போகக்கூடாது. சரி, நமக்கு தெரியும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பத்திமேயு, அவனுடைய வாழ்க்கையில என்ன? பத்திமேயுடைய வாழ்க்கையில அவன் அதை இயேசுவானவர் அந்த வீதியிலே போகும்போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வசனங்கள் வரைக்கும் அதில் பார்க்கிறோம். மார்க் அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். பர்த்திமேயுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். அவன் கேள்விப்பட்டது என்ன? இயேசு பிணியாளிகளை குணமாக்குகிறவர் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான், கேள்விப்பட்டான். அவனால் பார்க்க முடியல. பட் இப்போ கேள்விப்படுகிறார் இயேசு வருகிறார் என்று சொல்லி. அவன் என்ன சொல்லி கூப்பிடுகிறார்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கும் ஊழியங்களில் நடக்கிற ஒரு பெரிய காரியம். ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரராக இருந்தால் நீங்களும் நானும் போய் சீக்கிரம் பார்த்துடலாமா? ஸ்டான்லி, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? நமக்கு உனக்கு ஒன்றா கிடைக்கும், எங்களுக்குலாம் கிடைக்காதுப்பா. பக்கத்தில் நெருங்க விடுவாங்களா? ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும், போய் பார்க்க முடியும். ஆனால் அதே போல் தான் இயேசுவோட இருந்து அந்த காலத்திலே அது இருந்திருக்கு போல் இருக்கு. அதனால தான் எல்லாரும் பின்பற்றுறாங்க. அது தப்பே இல்லையோ? சரி, போட்டோம். அவர்கள் சீஷர்கள்
சீஷர்கள் என்ன செய்தார்கள்? வந்து இவனை அதட்டினார்கள். என்னத்துக்கு அதட்டினாங்க? சும்மா அது சத்தம் போடாத. அவன் சும்மா இருந்தானா? He never bothered about what people are saying. He never bothered about it. He cried to the maximum voice. முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு வேதவசனம் இருக்கும். அவன் சத்தமிட்டது காட்டிலும் இவங்க வந்து அவனை சத்தம் போடாத அமைதலாக இருந்து சொன்னதை அவன் கேட்கல. He never see the situations around him. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி அவனுக்கு ஒரு துளி கூட அக்கறை இல்லை. அவன் என்ன சொன்னான்? தாவீது குமாரனே, has he got a deliverance? அதுதான் அந்த சத்தமிட்டு கூப்பிடுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நாம் முதலாவது ஜெபத்தில் அவரை சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். வீட்டுக்குள்ள போய் அறைக்கு பூட்டிட்டு சத்தமிட்டு ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்கள் நமக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று சொல்லி நினைச்சா கூட பரவாயில்ல. It is between you and the Lord. Nobody should come in between. Amen. Hallelujah. நம்ம சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. யோனா எங்கிருந்து சத்தமிட்டு கூப்பிட்டான்? மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா கூப்பிட்டான். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இரண்டாம் வசனம் என்ன சொல்கிறது? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரின் சத்தத்தை கேட்டார். நெருக்கத்திலே. ஆமென். எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்லலாம். அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அவமானங்கள், நிந்தனைகள், இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரம் நமக்கு உண்டு. நான் சொல்லல, வேத வசனம் சொல்கிறது. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, அவர் உலகத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து is living in you and me. He will give the victory over all our situations if we cry out on him and call unto him. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. சரி, இரண்டாவதாக அவன் என்ன செய்தானா? சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். With my voice I plead for mercy to the Lord. With my voice I plead for mercy to the Lord. சத்தமிட்டு கெஞ்சினேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகா சொல்கிறான். தாவீது சொல்கிறான். 30ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 30:10, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். கூப்பிட்டது மட்டுமல்ல, நான் என்ன செய்தேன்? I plead unto him. அவர் நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும், இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த ஜெபத்திற்கு எனக்கு ஒரு பதில் வேண்டும். அவரை நோக்கி நாம் கெஞ்சி நிற்கும் போது நிச்சயமாய் நம்முடைய கெஞ்சுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கெஞ்சுதல் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு போய் நம்ம கெஞ்சுவோம்? நம்முடைய பிள்ளைங்க நம்மிடத்துல வந்து சில காரியங்களுக்காக ஒரு கெஞ்சி கேட்கறது நம்ம அறிந்திருக்கோம் அல்லவா? He is our heavenly Father. We are his own sons and daughters. நம்முடைய பரம பிதாவினிடத்துல கெஞ்சி கேட்கிறதற்கு நமக்கு உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு அப்படிதான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, யாக்கோபு கெஞ்சி பிரார்த்தித்தான். இப்பேற்பட்ட கெஞ்சுதல் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஆகவே தேவனே உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், உமது செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. நம்ம கெஞ்சுகிற போது நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 58ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 119:58, முழு இருதயத்தோடும் தயவுக்காக உம்முடைய வாக்கின்படி எனக்கு இறங்கும். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன்.
அப்பேற்பட்ட தயவுக்காக தேவனுடைய பாதத்தில் கெஞ்சத்தக்கதாக நம்முடைய ஜெபத்தை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. உயரத்தில் கூப்பிட்டேன். உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. அவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிற வேளையில தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். மோசேயுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் போய் பலவிதமான கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அழிவுக்கு நேராக தங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் அவர் மேல கோவப்பட்டு ஆண்டவர் சொல்றார், அந்த ஜனப்பட்டு விலகி போய் நான் அந்த ஜனத்தை அழிக்க போகிறேன். அவருடைய பாதத்தில் போய் கெஞ்சி மன்றாடுகிறேன், ஆண்டவரே ஜீவ புத்தகத்தில் எழுதின என்னுடைய பேரை வேணாலும் கிறுக்கி போடும், ஜனங்களை நீர் அழிக்க கூடாது. ஆமென். இப்பேற்பட்ட கெஞ்சுதலின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும். அநேக காரியங்களுடைய நேரம் இல்லாத நான் கடந்து செல்கிறேன். சரி, முதலாவதாக நம்ம என்ன செய்ய போறோம்? அவர் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரண்டாவதாக கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? உமக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். We should pour out our complaint before him. We should pour out all our inner heart's agony. We have to pour unto him. அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி.
அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டும். அதற்கு மாறாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? யாரிடத்தில் போய் இருதயத்தின் சிந்தை நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் சொல்கிறோம்? நமக்கு மிகவும் நெருங்கினவர்கள், உற்றத்தார், உறவினர், நமக்கு உதவி செய்வோம் என்று சொன்னவர் நம்பின உலகத்தின் மனிதர்களை நம்பி நாம் போய் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய சஞ்சலங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஊற்றி விடுகிறோம். மாறாக நாம் பெற்றுக்கொள்கிறது என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆமென். உலகத்தின் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். யாருக்கு நன்மை செய்தீர்களோ, யாருக்கு நீங்கள் உதவி செய்தீர்களோ, யார் உங்கள் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களே உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவமாக நிச்சயமாக இருந்திருக்கும். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அதான் சங்கீதம் புத்தகம் 22:24 சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவன் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை இந்த உலகம் அற்பமாய் எண்ணும், அருவருக்கும். நம்மிடத்தில் பேசுகிறதற்கே அவர்கள் கூச்சப்படுவார்கள். அவருடைய முகங்களை நமக்கு நேராக திருப்பாமல் திருப்பி கொண்டு போய் விடுவார்கள். இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. ஒருபோதும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தின் பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் ஊற்றி விட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெற முடியும். அதற்கு காரணம் யார்? அதில் நம்ம ஆதாரமாக யார் இருக்கிறார்? அன்னாளுடைய வாழ்க்கை. குழந்தை பாக்கியமே அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா அப்படி கணவன் சொல்கிறார், 10 குமாரனை பார்க்கல உனக்கு மேல இருக்கிற, உனக்கு எத்தனை வேணாலும் அவனுக்கு கொடுக்குறேன். She was not at all happy about this worldly blessing. She wanted a child. She went into the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு போனா அங்க போய் என்ன செய்தா? இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுவோம். 1 சாமுவேல் வாசிக்கிறோம். தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். ஏழை ஆசாரியர் நின்று அவளை ஆசீர்வதிக்க வேண்டியவன், அவளுக்காக ஜெபிக்க வேண்டியவன் என்ன சொன்னா? நீ எந்த மட்டுமா குடித்து வைத்திருப்பாய், தேவனை தூஷித்து எந்த மட்டுமா குடித்து வைத்திருப்பாய், என்ன செய்து உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொன்னார். அவன் சொன்ன சண்டை போட்டால நீங்களும் நானும் அப்படி இருந்து யாராவது ஒருத்தர் ஒருவேளை சரி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? சண்டைக்கு போயிட மாட்டோம். நம்ம என்ன சரி இப்பவே கொஞ்சம் கடினமா சொன்னாலுமே எல்லாருமே கொஞ்சம் இறுக்கமா இருக்கிறாங்கல்ல. இப்படிதான் நம்ம இருந்தா நம்ம என்ன செய்திருப்போம்? அவன் என்ன சொன்னான்? நான் மனக்லேசம் உள்ள மனபாரம் உள்ள சகோதரன், தேவனுடைய சன்னிதானத்தில் என்னுடைய இருதயத்தை நான் ஊற்ற வந்தேன். இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்திற்கு அவர் நிச்சயமாய் அவர் பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும். கொடுத்தாரா இல்லையா? எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! அப்போ சஞ்சலத்தை தேவனுடைய பாத்திரம் ஊற்றப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது தீர்க்கதரிசியாக சாமுவேலை தேவன் கிருபையாய் கொடுத்தார். அவன் தான் தாவீதை சவுலை அபிஷேகம் பண்ணா, தாவீதை அபிஷேகம் பண்ணா. இப்பேற்பட்ட உன்னத அனுபவம். நம்முடைய இருதயத்தில் உள்ள வேதனைகளை மனுஷரிடத்தில் போய் சொல்லுகிறதல்ல, தேவனுடைய பாதத்தில் நாம் ஊற்ற வேண்டும், ஊற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தான் நான் இன்று தேவனுடைய பாதத்தில் நாம் இருதயத்தை ஊற்ற போறேன் சொல்லி யார் யார் ஊற்றுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அண்ணாவுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக அது என்னது?
அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை I tell my trouble before him, not to a man, not to a priest, not to a holy person, not to a very high position இருக்கிறவங்க போய் சொல்லல. I tell my trouble before him, the Lord who called me. அவரிடத்தில் போய் என்னுடைய காரியங்களை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 32 சங்கீதம் 5 வசனம். Psalm 32 and verse 5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுதல் தான் ஜெபத்துல மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? எல்லாம் நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சொல்லி ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் நின்று we want that, we want this, that and all என்று சொல்லுவோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு தெரியுமா? மளிகை கடையில் போய் அண்ணாச்சி கடையில் ஒரு லிஸ்ட் கொடுக்குறோமே, அது மாதிரி அது 1 2 3 4 5 அப்படி எல்லாமே இருக்கும். சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? உடனே என்ன சொல்லுவோம்? ஆமென். கரெக்டாக சொல்றது. உடனே ஆமென். எல்லாருடைய ஜெபமும் நம்மளுடைய என்னுடைய ஜெபம் அப்படிதான் இருந்தது. உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஆமென் என்று சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ஆமென் நினைச்சு சர்ச்சை முடிஞ்சு போச்சுன்னு எதிர்த்துறாதீங்க. அப்படியே ஆக கடவுள் கேட்டதெல்லாம் அப்படியே ஆகணும். இதெல்லாம் ஜெபம். Prayer is not one-way traffic. It's a double-way traffic. நம்ம ஜெபிக்க அவர் என்ன செய்யணும்? ஒரு செல்போன் எடுத்து நம்ம ஒரு நம்பரை டயல் பண்ண உடனே என்ன ஒரு ரிங்டோன் வருது, அவங்க எடுத்து என்ன சொல்றாங்க? ரெஸ்பாண்ட் பண்றாங்களா இல்லையா? பண்ண உடனே தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்முடைய கான்வர்சேஷன் தொடங்க போகுது. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்களா? டயலாக் வேணும். இதுதான் ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு மிக 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 முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ எல்லாம் நீங்கள் நினைக்கலாம், நம்மெல்லாம் நம்ம பரிசுத்தவங்க தானே, நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, விசுவாசிங்க தானே, நம்மெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க தானே, நம்மெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவங்க தானே. உண்மை 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 உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுன்னு தெரியுதா? 1 யோவான் 1:7 வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:8 வசனம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் சத்தியம் நமக்குள்ள இல்லை. என்னிலே பாவம் இல்லை என்று சொல்வேன், ஆனால் என்னை நான் என்ன செய்கிறேன்? I deceive myself. If I say that I am a righteous person, nobody on earth can call as a righteous person except the Lord Jesus Christ. அவரை தவிர பரிசுத்தவான் வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. சரி, பாவம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். What is sin? What is the definition of sin? Missing the mark. Missing the mark. I did see teacher இருந்தீங்களோ? அதான் missing the mark. கரெக்டானது அதுதான். What is the missing the mark? என்ன? அதுக்கு ஒரு பழக்கத்துக்கு வருவோம். What we are missing? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயலும் பாவம். ஆமென்.
Amen. That is sin. Whichever, even the smallest thing which is not pleasing the sight of the Lord is sin. அப்ப காலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனை பாவத்தை செய்திருக்கிறோம்? நான் செய்தேங்க பாவத்தை இன்னைக்கு. பிள்ளைங்க லேட் ஆச்சுன்னு திட்டினேன், அது பாவம். எத்தனை பாவத்தை நம்ம செய்திருக்கிறோம் இல்லை? எத்தனை பாவத்தை செய்திருக்கோம். அப்போ நான் பாவியா இல்லையா? பாவிதான். ஆனாலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடும்போது எல்லாம் பதில் கொடுத்து நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். அதனால தான் சால்வேஷனை குறித்து வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாட் இஸ் சால்வேஷன்? நான் நிறைய கேள்வி கேட்கிறேன். வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்புனா என்ன கேட்பேன். ஒருவேளை நான் சொல்லலாம், 1998 பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரைட்டா தப்பா? ரைட்னா தப்பு இல்லை, தப்புனா ரைட்டாக இருக்கும். சரி, தவறு இல்லைன்னு யார் சொல்றது? தப்புன்னு யார் சொல்றது? மெஜாரிட்டி இருக்கு, பரவாயில்ல. தப்பு. Salvation is not an event, it's a process. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் தான் இருக்கும். முடிவு பரியந்தம் இந்த என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேன். அதான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். புலம்பர் 3:22-23 சொல்லுது, நான் நிர்மூலமாகாமல் நிலைத்து நிற்கிறது அவருடைய சுத்த கிருபை, அது காலோடும் புதுமையாக இருக்கிறது, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஆமென். It is not I am consumed because of my growth. It's my the great my அது கொஞ்சம் இங்கிலீஷ் வாங்க. Lamentations 3:22 and 23. It is not consumed because of through the mercies we are not consumed. Through the Lord's mercies we are not consumed, because His compassions fail not. His compassions fail not. அவருடைய கிருபை அவருடைய இரக்கங்களும் மாறாதவைகள். நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை, அது காலைதோறும் புதுமைகளாக இருக்கிறது, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இந்த உண்மை பெரியது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆக இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எனக்கு கொடுத்த நேரம் முடிந்து போகுது, அதனால எனக்கு அநேக காரியங்களோடு நான் விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அப்பேற்பட்ட கிருபையில் தேவன் முதலாவது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி என்ன செய்யணுமா? கெஞ்ச வேண்டும். அவரிடத்தில் நம்முடைய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டும். நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். இது முக்கியம் முக்கியம் முக்கியம். இது இல்லாத நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு நாம் பதிலை எதிர்பார்க்க முடியாது. ஆமென். இந்த பேசிக் நாலேஜ் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை குறித்து இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல நம்ம எப்படி எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. இவை எல்லாவற்றையும் செய்ய உங்களை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே உம்மிடத்தில் என்னுடைய ஆண்டவரே பாரத்தை ஊற்றத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்து என்னிலே பாவம் இல்லை என்று நான் சொல்லாதபடிக்கு நான் சங்கீதக்காரன் சொன்னேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி என்னோடு இணைந்து ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க விடாதபடிக்கு நம்முடைய பாவங்களே அவருக்கு தடுப்பு சுவராய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? அவரை நோக்கி கூப்பிடுமா? நான் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறேன் ஆண்டவரே, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே உம்மை நோக்கி என்னுடைய கெஞ்சத்தக்கதாக, என்னுடைய உள்ளத்தை ஊற்றத்தக்கதாக, சத்தமிட்டு கூப்பிடத்தக்கதான கிருபைகளை எனக்கு தாங்க. அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் ஆண்டவரே ஒரு வழி எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லுவோமா? எல்லாரும் ஜெப சிந்தையோடுங்க. யாரும் பாடலை பாட வேண்டாம். ஜெப ஆண்டவரோடு நீங்க ஜெபிங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், இந்த காரியங்களை நான் பின்பற்றி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.